Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். ஸோ பாகிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டூர் போயிருக்காங்க. ஸோ அதுல 3 மேட்சை கொண்ட ஒரு T20 தொடர், 3 மேட்சை கொண்ட ODI தொடர், தென் 2 டெஸ்ட் மேட்சை கொண்ட ஒரு டெஸ்ட் தொடர், இது 3 விளையாடுவதற்காக அங்க போயிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து நடந்துகிட்டு இருக்கு. லைக் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய மார்க்கோ யான்சன், ஐடன் மர்க்ரம், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் கேசோ மகாராஜ் அவங்க யாருமே வந்து இந்த T20 ஸ்குவாட்ல இல்ல. அவங்க டைரக்டா வந்து ODI ஸ்குவாடுக்கு தான் வராங்க. ஸோ 15 பேர் கொண்ட ஒரு T20 ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஹென்ரி கிளாசன், ஸோ இப்போ T20ல ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயரான ஹென்ரி கிளாசனுக்கு வந்து கேப்டனா நியமிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா டீம். இப்போ பாகிஸ்தான் வந்து ஆட வந்திருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டீம்ஸை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுல 1 or 2 பிளேயர் சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து ஒரு டீமை மேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்போர்டஸி ஆப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டிஓ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப்னா நான் இந்த ஆப்பை சொல்லுவேன். இப்போ மற்ற ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில கான்டெஸ்ட்லாம் ஃபில் ஆகலை அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகி ரீஃபண்ட் ஆகிடும். பட் இதுல வந்து ஒரு 3 பேர் கொண்ட ஒரு கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, 2 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருக்குள்ள அந்த என்ட்ரி ஃபீஸை வச்சு கனெக்ட் ஆகி ஒரு அதே மாதிரி கான்டெஸ்ட் ஜாயின் ஆயிடும். ஸோ அந்த 2 பேருக்குள்ள வச்சிருப்போம் கமிஷன்ஸ் போக மீதி காசு வந்து உங்களுக்கு வர மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். தென் இதுல 100% TDS அண்ட் GSTயும் ஃப்ரீங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 10 9:30 இந்த மேட்ச் நடக்குது. இரவு 9:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ்மீட் டர்பன்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த கிங்ஸ்மீட் டர்பன் யூஸ்வலாவே இந்த கிங்ஸ்மீட் டர்பனை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குங்க. இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் லெவல் மேட்சஸா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் மேட்சஸா இருந்தாலும் சரி, இந்த வெனு பயங்கரமான ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான். பட் கடைசியா நடந்த இங்க ஒரு 5 T20 அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு பிச்சை வந்து இங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கடைசி 5 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 185ங்கிறதே ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருக்கு இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து முழுக்க ஃபாஸ்ட் பவுலருக்கு தாங்க சப்போர்ட் பண்ண. நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர். இன்சியல் சீம்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் இருந்தது. பட் இப்போ எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. T20ஸ்ல அந்த 3 மணி நேரம் வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா இருக்கணும். ஒரு T20னாவே ஒரு அதிரடியான ஒரு ஸ்கோர்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஃபுல்லாவே மாத்திட்டாங்க. பர்டிகுலர் அந்த SA T20ன்னு சவுத் ஆப்பிரிக்காவில் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அதுல உள்ள வெனுஸ் எல்லாமே கொஞ்சம் T20க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவரான ஒரு பிச்சா வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு இப்பவும் ஒரு பேட்டிங் சப்போர்ட்டிவான ஒரு பிச்சா தாங்க இந்த பிச் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி கடைசியா விளையாண்ட 5 T20ல 190ங்கிறது அங்கே ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 65 விக்கெட் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வெனுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுப்பாங்க. தென் அதுலயும் கரெக்டா கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல கூட 41 விக்கெட்ஸ் பேருக்கு எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர்ஸ் 24 விக்கெட் தான். ஆவரேஜான ஸ்கோர் 190ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இந்த வெனுல இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 11 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க ஹெட் டு ஹெட்ல. ஸோ இதுல பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தாங்க. எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற மனநிலை தான் வரும். பட் கடைசி 5 வருஷத்துல T20ல
ஃபுல் அண்ட் ஃபுல்லா வின் பண்ணிருக்கிறது, மெஜாரிட்டியான வின்ஸை வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் 7 மேட்சும், சவுத் ஆப்பிரிக்கா 4 மேட்சும் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. பியூர்லி அப்பர் ஹேண்ட்னா பாகிஸ்தான் தான். பட் இப்ப இருக்கக்கூடிய ஸ்குவாட் எந்த மாதிரி இருக்கு, பிளேயிங் லெவனை வச்சு நம்ம யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நம்ம சொல்லிடலாம். இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அண்ட் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ரியான் டிக்கல்டன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் மேத்யூ பிரிக்ஸ், அதுதான் ரஷி வாண்டர்டசன், ஹென்ரி கிளாசன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், டேவிட் மில்லர், பேட்ரிக் க்ரூகர், ஜார்ஜ் லிண்டே, சாம்சி பிராட்மேன், ஆண்ட்ரிக் நோர்கியா. ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைம் ஐப், அடுத்ததா பாபர் அசம் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. முகமது ரிஸ்வான் அவர் தான் வந்து கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். உஸ்மான் கான், ஆகா சல்மான், தயூப் தாகிர், அப்பாஸ் அஃப்ரிடி, ஷஹீன் ஷா அஃப்ரிடி, அப்ரார் அஹ்மது, சஃபியான் முஹிப், அடுத்ததா ஹாரிஸ் ராஃப். ஸோ இது வந்து பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாரை எந்த மாதிரி பிக் பண்ணலாம், யார் யாருக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான், ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன் ஸ்பீக் டாப் ஆர்டர்லேயே வராரு. விக்கெட் கீப்பர் வேற பண்றாரு, அவர் தான் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிடும். தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்லேயே வரதுனால அவருக்கு அந்த டபுள் ஆப்ஷன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஆப்டாகவும் இருப்பாரு. இந்த வெனுலையும் சரி சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டும் சரி ஓரளவு நல்ல ஆவரேஜ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 33 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு முகமது ரிஸ்வான் T20s சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா. தென் விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ல அவருக்கு ரொம்பவே ஃபேவரா வந்து இருக்கும். அதர்வைஸ் டாப் ஆர்டர்ல வேற யாருக்காவது டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆகா சல்மான் தான். மோஸ்ட் ப்ராபபிலி அவர் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்னு பாத்தீங்கன்னா ரியான் டிக்கல்டன் அப்படிங்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காரு, அதுவும் டாப் ஆர்டர்லேயே வராரு. அதுக்கப்புறம் எல்லாமே ரைட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால சைம் ஐபும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், ஆகா சல்மானும் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ 2 பேருக்குமே பவுல் பண்ணுவதற்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், இந்த 5 பேருமே அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. இதுல அப்ரார் அஹ்மது வந்து பாத்தீங்கன்னா லெக் பிரேக் கூகுளி, தென் அடுத்தது சஃபியான் முஹிம் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன், அவர் லெஃப்ட் ஆர்ம்ல சைனா மேன் மாதிரி ஒரு ஆப்ஷன்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர். இந்த 2 பிரைமரி ஸ்பின்னர் ஹாரிஸ் ராஃப், ஷஹீன் ஷா அஃப்ரிடி, அப்பாஸ் அஃப்ரிடிங்கிற ஒரு 3 பிரைமரி பவுலர்ஸ் இருக்கிறதால இந்த 5 பேருமே வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த டீம்ல வந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர் அப்படின்னா அது முகமது ரிஸ்வான் மட்டும்தான். தென் அடுத்ததா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரும். ஸோ சவுத் ஆப்பிரிக்காவிலும் டாப் ஆர்டர்ல யாராவது டபுள் ஆப்ஷன்ஸ்னா ஹென்ரி கிளாசனை தவிர மீது யாருக்குமே டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் இல்லை. இவரும் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. அது இல்லாம இந்த வெனு நல்ல ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு 190 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர் கடைசியா வந்து ஒரு 6 ஓவர் கிடைச்சிட்டாவே 30 ரன்ஸ் ஒரு குயிக்கா அடிச்சிருவார். அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் சீசன் அதாவது லாஸ்ட் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா விளையாடும் போது கூட ரியான் டிக்கல்டன் விக்கெட் கீப்பர் பண்ணல, ஹென்ரி கிளாசன் தான் விக்கெட் கீப்பர் பண்ணாரு. அப்படிங்கிறப்போ ஸோ ஹென்ரி கிளாசன் தான் விக்கெட் கீப்பர் இந்த மேட்ச் பண்ண போறாரு, அவர் தான் கேப்டன்ஷிப் வேற பண்ண போறாருனால அவருக்கு தான் ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த டீம்லயுமே 5 ப்ராப்பர் மெயின் பவுலர், பிராட்மன், ஆண்ட்ரிக் நோர்கியா, சாம்சி, ஜார்ஜ் லிண்டே அண்ட் பேட்ரிக் க்ரூகர், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். வேற யாருக்குமே அந்த டபுள் ஆப்ஷன் வைஸ் இல்ல, பவுல் பண்ணுவதற்கான ஆப்ஷனும் கிடையாது. இதுல சாம்சியை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன், ஸ்பின்னர் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஸ்பின்னர். ஸோ இது லார்ஜ் லிண்டே அவங்க கொண்டு வருவதற்கான ரீசன் பாத்தீங்கன்னா தென் பேட்டிங்லயும் சம் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. தென் 4 ஓவர் அது இல்லாம ஆப்போசிட்ல சைம் ஐமை தவிர மீது எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸை வச்சு அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரே ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயரா தான் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெனுல ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்ப யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரியான் டிக்கல்டன். ஸோ ரியான் டிக்கல்டன் இந்த வெனுல ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. T20s 30க்கு மேல வச்சிருக்க ஆவரேஜ் வச்சிருந்தாரு, அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ரியான் டிக்கல்டன் 39 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜை வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ் சொல்லி பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அவர் பண்ணாதது மைனஸ். பட் ஆவரேஜா பேட்டிங் ஆவரேஜா 39 வச்சிருக்கிறது ஒரு பிளஸ். ரீசா ஹென்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 19 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் தாங்க வச்சிருக்காரு, பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ. அது இல்லாம லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும். ஷஹீன் ஷா அஃப்ரிடி பவர் பிளேல போல் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெட் வைஸ் பாக்குறப்போ ரீசா ஹென்ட்ரிக்ஸ்க்கு இருக்கு. ஆவரேஜும் இந்த வேனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 23-4 சம்திங் அவ்வளவுதான் வச்சிருக்காரு. ஆவரேஜுமே கொஞ்சம் போரான ஒரு ஆவரேஜ் தான் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெனுல ரியான் டிக்கல்டனுக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கு. மேத்யூ
இந்த வெனுலையும் சரி ரீசன்ட் ஃபார்மும் சரி ரொம்பவே சூப்பராக வச்சிருக்காரு. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் இருப்பார். மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷனுங்க. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். ஒன் ஆஃப் தி கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். மோஸ்ட் ஆஃப் பிசினஸ் பெருசாக கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. அதுதான் வேந்தர் டசன் ரீசன்ட் ஃபார்ம் வேற லெவல்ல வச்சிருக்காருங்க. கடைசியா நடந்த அபுதாபி T10ல கூட ஒரு சூப்பர்வான ஒரு பேட்டிங் எபிலிட்டியை வந்து அவர் காட்டினாரு. ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப நேஷனல் டீமுக்காக ஆட வராரு. சம் இன்ஜுரி கன்சர்ன்லாம் இருந்து இப்பதான் வந்து நேஷனல் டீமுக்காக ஆட வராரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எந்த மாதிரி சூழ்நிலையிலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஒரு டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு 5 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கோமே, இவரு வந்து அதே ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாரு. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்கோர் கணிசமான ஸ்கோரை கொண்டு போவார். அதாவது நேரத்திற்கு தகுந்த மாதிரி அவரோட பேட்டிங் ஆப்ஷன் டோட்டலாவே மாத்திக்குவாரு. ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயருங்க. ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயர்னே சொல்லலாம். இப்போ வேர்ல்டுலயே ஒரு அண்டர் ரேட்டட் சூப்பர்வான ஒரு பிளேயர். ஸோ இவருக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்காம போச்சு. இந்த ஃபேப் டுப்ளிசிஸ் ஏபிடிஎஸ் இருந்த டைம்லேயே வந்து டொமஸ்டிக் லெவலில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு, பட் அவங்களாம் இருந்ததுனால ஒரு நேஷனல் டீமுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. குவாலிட்டியான பிளேயர். பை சான்ஸ் இந்த மேட்ச் வந்து ஒரு 15-20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆயிடுறாரு அப்படின்னாலுமே அவர் அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயர். அட்வான்டேஜ் பாக்குறப்ப எதுவுமே இல்லை, பவுல் பண்ண மாட்டாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஃபீல்டிங் பொசிஷன் இந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல இவருக்கு இருக்குங்க. ஸோ இவரும் டேவிட் மில்லர் இந்த 2 பேரும் தான் அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் அவங்களுக்கு இருக்கும். தென் மேத்யூ பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை வந்து கவர் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கூடிய அட்வான்டேஜ். ஹென்ரி கிளாசன் ஆஸ் யூசுவல் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். டபுள் ஆப்ஷன்ஸ்ல இந்த டீம்ல இருக்கக்கூடிய சேஃபான ஆப்ஷன் டாப் ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் அவர் மட்டும் தான். ஸோ மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவர் எலிஜிபிள் ஆயிருவாரு. டேவிட் மில்லர் எந்த மாதிரி டீம்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. பர்டிகுலர்லி பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து நம்ம இவரை பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல வந்து ஒரு கணிசமான ரன் அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கடைசி 3 ஓவர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் அவர் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை வருவாங்க. அதாவது செகண்டா போல் பண்றப்போ சகின்ஸ் ஆஃப்ரிடி, ஹாரிஸ் ராஃப் இவங்களும் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான ஒரு போலிங்கா இருக்கும். தென் அவங்கள இருந்து டாப் ஆர்டர்ல 1 விக்கெட் ஏர்லியராகவே விழுந்துரும். ஸோ ஃபினிஷ் பண்ற ரோல் டேவிட் மில்லர் தான் இருக்கும். ஸோ செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா டேவிட் மில்லர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பார். இப்போ டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 6 பேர்த்துல இருந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இந்த வெனுல ஆவரேஜ் வைஸ் கொஞ்சம் போரா இருக்கு. ரீசெண்டா நடந்த மேட்சஸ்ல தென் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போரா தான் வச்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால நான் வந்து அவர் வந்து ஒரு 30% ஆஃப் டீம்ல மட்டும் ட்ரை பண்ணிக்குவேன். ஒரு 10 டீம் போறேன்னா ஒரு 3 டீம் வரைக்கும் அவரை ட்ரை பண்ணுவேன். ஸோ ரியான் ரிகல்டனுக்கு ஆவரேஜ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஸோ நான் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கொண்டு போவேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. போத் இன்னிங்ஸ்லுமே ப்ரிஃபரபிள் தான். பட் நான் பர்சனலி அவருக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேன். தென் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து கொண்டு போங்க. மேத்யூ பிரிக்கெட்ஸ் பிக் டிஃபரன்ஸில் பிக் போத் இன்னிங்ஸ்லுமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ரியான் ரிகல்டனை மிஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல மேத்யூ பிரிக்கெட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க 2 பேருமே கூட கொண்டு போகலாம். நான் பர்சனலி ரியான் ரிகல்டனுக்கு செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவேன். மேத்யூ பிரிக்கெட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லுமே நான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். அதே மாதிரி வேண்டர் டசன் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்போஸ்ல நீங்க வந்து அவரை கொண்டு போகலாம். ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்ண போறாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன்ல கூட இருப்பாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணார் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு கொண்டு போங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரிக் நோர்கியா பியூர்லி டெத் ஓவர் பவுலருங்க. டெத் ஓவர்ல தான் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர் போல் பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல தான் இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸ் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிராத்மேன் இன்சியலா பவர் பிளேலையும் ஆண்ட்ரிக் நோர்கியா 2 பேரும் தான் வந்து இன்சியல் பவர் பிளேல வந்து போல் பண்ணிடுவாங்க. அதிகபட்சம் அந்த 16 ஓவருக்குள்ளேயே நோர்கியாவோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவதற்கான சான்சஸ் தாங்க இருக்கும். இப்போ பிராட்மேன் அண்ட் பேட்ரிக் க்ரூகர் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. குறிப்பா பேட்ரிக் க்ரூக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த 9 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு ஓவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர், ஒரு குவாலிட்டியான டெத் ஓவர் பவுலர். மோஸ்ட் ஆஃப் பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. பேட்ரிக் க்ரூக்கர் 2 விக்கெட் வரைக்கும் கூட அவர் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. இந்த ஃபேண்டசி டீம்ல வருவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா வந்து டெத் ஓவர் போல் பண்ணாலும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஜார்ஜ் லிண்டே பொறுத்த வரைக்கும் இன்சியலா பவர் பிளேலேயே பிராட்மேன், ஆண்ட்ரிக் நோர்கியா, ஜார்ஜ் லிண்டே இந்த 3 பேரும் பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. ஜார்ஜ் லிண்டேவை பொறுத்த வரைக்கும்
கரெக்டான இடத்துல பால் தூக்கி போடுவாருங்க. நல்ல ஒரு கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போல் பண்ணுவார். ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் அவரு. கொஞ்சம் கரெக்டா ஃபிளைட் பண்ணி தூக்கி போடுவார். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. இவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட் அவர் வந்து பண்ணுவாரு. பேட்டிங்ல வந்தால் ஒரு 10 ரன் வரைக்கும் அடிப்பாரு. பேட்டிங் வருவதற்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறப்ப இவருக்கு பேட்டிங்க்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். 4 ஓவரும் பால் பண்ண போறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு 50-50 ஆல்மோஸ்ட்ல ஒரு மல்டிபிள் டீம்ஸ்ல வேணா நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. சாம்சி செகண்டா பால் பண்றப்போ மஸ்ட் ட்ரை. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ ஒரு 180 இருந்து ஒரு 190 ரன்ஸ் வரைக்குமே அடிச்சிருவாங்கன்னு வச்சுக்குவோம். செகண்டா பால் பண்றப்போ சாம்சி தான் மிடில் ஓவர்ஸ்ல அவரோட ஓவர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. இவரோட ஓவரை டார்கெட் பண்றப்போ இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகங்க. இவர் ஓவர் அடிச்சு ஆடணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ சாம்சி செகண்டா பால் பண்றப்போ மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தாங்க அவருக்கு இருக்கும். பிராட்மன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி இன்சியல் பவர் பிளேலையும் போல் பண்ண போறாரு. டெத் ஓவர்ஸ்லயுமே வந்து 1 or 2 ஓவர் போல் பண்ணாருங்கிறப்போ பிராட்மன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாரு. எல்லாருமே ஆண்ட்ரிக் நோர்க்கியாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க கொஞ்சம் டிஃபரன்ஷியலா நீங்க பேட்ரிக் புரூக்கர் அண்ட் பிராட்மன் இவங்க 2 பேருக்குமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆண்ட்ரிக் நோர்க்கியா பியூர்லி செகண்டா போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க. ஸோ அப்போ இந்த 5 பேர்ல இருந்து சாம்சி செகண்டா பால் பண்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்ட்ரிக் நோர்க்கியா செகண்டா பால் பண்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராட்மனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பேட்ரிக் புரூக்கர் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்கும். அடுத்ததான் பாகிஸ்தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகா சல்மானா இருக்கட்டும், சைம் பைமா இருக்கட்டும், இந்த 2 பேருமே பவுல் பண்ணுவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆப்போனன்ட்ல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ ஒரு பவுல் பண்ணுவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்னு ஒன்று இல்லை. சைம் பைமா பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியல் பவர் பிளேலயே ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடுறாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறாரு. அட்வான்டேஜ் வேற இது இல்லாதது கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ். அப்படியே பாபர் அசாமா இருக்கட்டும், முகமது ரிஸ்வானா இருக்கட்டும், இந்த 2 பேருமே அப்படியே ஆப்போசிட். கொஞ்சம் அக்ரெசிவ் இன்டென்ட்டுக்கு போக மாட்டாங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. பவுண்டரிஸ்ல தவறான பால பவுண்டரிஸ் ரீட் பண்ணி ஒரு லாங் இன்னிங்ஸை வந்து கொண்டு போவாங்க. பர்டிகுலர்லி லாஸ்ட் சீரீஸ் இங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்திருந்தப்போ பாபர் அசாம் கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவருக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க பாபர் அசாம் ஒரு மேட்சுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறப்போ அதோட ஸ்கோர் கார்டு எடுத்து நீங்க சும்மா வெரிஃபை பண்ணி பாருங்க. கடைசியா அவர் விளையாண்ட ஒரு 5 மேட்ச்ல அந்த ஸ்கோர் கார்டு எடுத்து பாருங்க. இவரோட பேட்டிங்ல என்ன அடிச்சிருக்காருங்கிறது இல்ல, இவர் ஃபீல்டிங் பண்ணும்போது என்னென்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாங்க. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. அது இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் இந்த லாங் ஆஃப் அப்படிலாம் இருக்காது. ஸ்கொயர் கோட்டர்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளதான் இருப்பாரு. அப்படி இருந்துமே மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு மேட்சுக்கு மேட்ச். ஸோ இவர் வந்து கேட்ச் பிடிக்காம ஒரு மேட்ச்ல இருந்து வெளியே வராரு அப்படின்னா அது ஏதாவது ஒரு 10ல் 1 மேட்சா தான் இருக்கும். இது எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு கேட்சாவது பிடிச்சிருவாரு. ஒரு 8 பாயிண்ட் வந்து சாலிடா அவருக்கு கிடைச்சிரும். ஒரு கேட்ச் பிடிச்சி ஸ்டார்டிங் போய் 4 பாயிண்ட் ஒரு 12 பாயிண்ட் வந்து அவருக்கு நேச்சுரலாவே கிடைச்சிரும். தென் அதான் பாலுக்கு திறந்த மாதிரி ஆடக்கூடிய தவறான பாலை மட்டும் தான் பவுண்டரிஸ் ஆடுவார். மீதெல்லாம் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு சூப்பர்வான ஒரு பிளேயர் அவர். ஸோ மினிமம் இந்த மேட்ச் வந்து ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல போத் இன்னிங்ஸ்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். as usual முகமது ரிஸ்வான் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். டாப் ஆர்டர்லயே வராரு. ஹென்ரி கிளாசனை கம்பேர் பண்றப்ப இவருக்கு தான் ஒரு சேஃபான ஆப்ஷன் விக்கெட் கீப்பர்ல இருக்கிறாரு. தென் டாப் ஆர்டர்ல வராரு. ஹென்ரி கிளாசன் சம்டைம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100%ல ஒரு 80% பேட்டிங் வந்துருவாரு. ஒரு 20% வராம கூட போயிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் இவங்க பண்ணி ஒரு 130 ரன்னுக்குள்ள சுண்டுறாங்க. அப்படிங்கிறப்ப ஹென்ரி கிளாசன் வராம டாப் ஆர்டர்ல இருக்கணும்னு அடிச்சுட்டு கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இவர் டாப் ஆர்டர்லயே வராரு. கண்டிப்பா ஒரு பேட்டிங் வருவதற்கான சான்சஸ் ஒரு 95% இவருக்கு இருக்கு டாப் ஆர்டர்லயே வர்றதுனால. ஸோ இவர் வந்து கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். விக்கெட் கீப்பர் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட். பட் ரீசன்ட் ஃபார்ம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும். ரீசெண்டா விளையாண்ட ஒரு 2-3 மேட்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர்னே ஒன்று வரல. கடைசியா ஆஸ்திரேலியா நடந்த சீரீஸ்ல கூட அவருக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இல்லை. பட் இந்த மேட்ச் வந்து இவருக்கு ரொம்பவே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேப்டனா அவர் வந்து இதுக்கப்புறம் அந்த இதுல நிறைய மாற்றங்கள் இருந்துட்டு ஒரு வின்னிங் மூவ்மெண்ட்ல இருந்திருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு ODI சீரீஸை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பர்வா ஒரு கேப்டன்ஷிப்பை பண்ணிட்டு இருக்காரு. பேட்டிங்லயும் இந்த மேட்ச் வந்து பயங்கர கான்ட்ரிபியூட் வந்து கிடைக்கும். மினிமம் இவர்கிட்ட இருந்து நம்ம 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கும். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ல அவர் வந்து ஃபேண்டசி வீடியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள யாரும் இல்லை. பாகிஸ்தானோட பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் இந்த 2 பேர்த்த விட்டுட்டா 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 145 to 150 ரன்ஸுக்கு மேல வருவதற்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு யங் டீமை தான் கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை.
இந்த உஸ்மான் கான் பாத்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு பேட் எல்லா பாலுமே அடிக்கணுங்கிற ஒரு இன்டென்ட்டோட போவார். லைக் இந்த ஆசிஃப் அலி மாதிரி. ஸோ எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற அந்த இஃப்திகார் ஆசிஃப் அலி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே அடிச்சு ஆடணுங்கிற ஒரு இன்டென்ட்டோட போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். விக்கெட் கீப்பர் லாஸ்ட் சீசன்ல லாஸ்ட் சீரீஸ் ஜிம்பாபே கூட பண்ணாரு. இப்போ முகமது ரிஸ்வான் வந்துட்டதுனால முகமது ரிஸ்வான் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. அப்போ உஸ்மான் கான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டார். அஸ் எ பிளேயரா வேற எந்த அட்வான்டேஜஸும் இல்லை. பேட்டிங்ல வந்து ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். சல்மான் அலி அதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை. ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி 2 ஸ்பின்னரோட போறாங்க. பை சான்ஸ் அபார் அகமது ஆர் சஃபியான் முகீம் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன் இல்ல அந்த இடத்துல வந்து முகமது அஸ்டின் வந்துடுறாருன்னா 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலரோட போக போறாங்க. ஒரே ஒரு ஸ்பின்னர் ஏதோ ஒரே ஒரு ஸ்பின்னரோட போவாங்க. அப்போ அந்த சமயத்துல மேபி ஆகா சல்மான் வந்து பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும். அப்படி பார்த்தாலுமே ஆப்போசிட்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வைஸ் பாக்குறப்ப பெருசா யாரும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். இவர் பவுல் பண்ணுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்ப இவரை எந்த மாதிரி டீம்ல நம்ம பிக் பண்ணணும்? ஆகா சல்மானை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீரீஸ்ல பவுல் பண்ணாரு. கிட்டத்தட்ட விளையாண்ட 3 மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பயங்கர எலிஜிபிளா இருந்தாரு. அப்படிங்கறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். இந்த மேட்ச் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. மோஸ்ட்லி பவுல் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால நான் வந்து 50-50 ஆப்ஷன்ஸுக்கு கொண்டு போறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம். பவுல் பண்ணுவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும். பேட்டிங்ல வந்து மினிமம் வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்சஸ் தாங்க இருக்கும். ஸோ ஆகா சல்மான் லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் நிப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்போ இந்த லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் இருக்கக்கூடிய ஆள் பாத்தீங்கன்னா உஸ்மான் கான் தென் தைப் தாகிர். இந்த 2 பேர் இருந்தாங்க. இந்த தைப் தாகிரை நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. பர்டிகுலரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் அவர் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் நான் சொன்ன மாதிரி அந்த லாங் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் இருக்கு. தென் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ குயிக் ஃபயரா வந்து கடைசி ஒரு 5-6 ஓவர்ல வந்து ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸும் அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ தைப் தாகிரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் பாபர் அசாம் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தபடியா நீங்க தைப் தாகிரை வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் மேபி நீங்க ஆகா சல்மானுக்கு ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவர் 50-50 ஆப்ஷன் வந்து ஆப்டா இருப்பார். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 பேருமே ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸுங்க. எல்லாருமே பயங்கர குவாலிட்டி. இதுல ஒரு டிஃபரன்சியலாகவும் ரொம்ப சேஃபான ஆப்ஷனும் இருக்கக்கூடியவங்க நம்ம டிஃபரன்சியல் பண்ணுவோம். இதுல சஹின் சாஃப்ரிடி மஸ்ட் ட்ரை. போத் இன்னிங்ஸ்லயுமே மஸ்ட் ட்ரை. ஒரு விக்கெட் எடுத்துட்டா போதும் அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. எப்படி அப்படின்னா அந்த பேட்டிங்ல வந்து சம் கான்ட்ரிபியூட். இவரை கொஞ்சம் பேட்டிங்கா டாப் ஆர்டர்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. அந்த மாதிரி பேட்டிங்லயும் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காரு. நல்ல ஒரு எபிலிட்டி இருக்கு அவருக்கு. பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட். தென் இன்சியலா பவர் பிளேல நல்ல ஸ்விங்கோட பவுல் பண்ணுவாரு. ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னோம் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இருக்காரு. ஸோ சஹின் சாஃப்ரிடி வெஸ் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இவங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு இன்சியலா ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ சஹின் சாஃப்ரிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க சஹின் சாஃப்ரிடிக்கு ட்ரை பண்ணலாம். அப்ரார் அகமது சோஃபியான் முகீம் இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். ஸோ இதுல இந்த வேணுவுல பெருசா டர்ன் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜிம்பாபேல பயங்கர டர்ன் இருந்தது. இவங்க வந்து விக்கெட் அள்ளிட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சு எல்லாருமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்க பெருசா டர்ன் இருக்காது. அது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் 2வது அப்ரார் அகமதை பொறுத்த வரைக்கும் சில பவர் பிளேலே பவுல் பண்ண கொடுத்துருவாங்க. அதிகபட்சம் ஒரு 12 ஓவருக்குள்ளேயே அவரோட 4 ஓவர் அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ் தாங்க அப்ரார் அகமதுக்கு இருக்கும். அதுவே முகீமை பொறுத்த வரைக்கும் சோஃபியான் முகீமை பொறுத்த வரைக்கும் அந்த 15 ஓவர் வரைக்குமே அவருக்கு ஓவர் கொடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. அந்த 15வது ஓவர் 16வது ஓவர்ல கூட அவர் ஒரு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த டெத் ஓவர்ஸ்லயும் அந்த ஒரு 16 ஓவர் அப்படிங்கிறப்ப ஒரு டெத் ஓவர்ஸாகவும் கொஞ்சம் கன்சிடர் ஆகுது. அப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இவர் கொஞ்சம் அதிகமா இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. பர்டிகுலர்லி செகண்டா பவுல் பண்றப்ப இவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். இவர் லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன். இவரோட பாலை அவரோட கையில இருந்து வர்றதை வந்து கணிச்சு ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பர்டிகுலர் நார்மலா சொல்லணும் அப்படின்னாவே சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இவரோட ஓவர் அந்த 16வது ஓவர் வரைக்குமே கொஞ்சம் கொண்டு போறாங்க. அப்படிங்கிறப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. செகண்டா பவுல் பண்றப்போ இவருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க சோஃபியான் முகீமுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஹாரிஸ் ராஃப் ஆஸ் யூசுவல் பிரைமரி பிக்கா அவர் இருப்பாரு. மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே இந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறப்ப அந்த 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்ணுவார். அப்படிங்கிறப்ப 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான சான்சஸ். இந்த அபாஸ் சஃப்ரிடி சஹின் சாஃப்ரிடி இன்சியலா பவர் பிளேலயே பவுல் பண்ணுவாருங்க. அவரும் வந்து
அப்ரார் அகமது அண்ட் ஹாரிஸ் ராவ்லாம் பவர் பிளேல போல் பண்ணுவாங்க. அப்பாஸ் அஃப்ரிடி அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் போல் பண்ணுவார். பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10 ரன் வரைக்கும் அடிப்பாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு சான்சஸ். தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஹாரிஸ் ராவ் ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா போல் பண்றப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. சோஃபியான் முகீப் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் போல் பண்றப்போ ரொம்பவே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சஹின் அஃப்ரிடி போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு பாகிஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா அந்த பிராட்மேனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வேண்டர் டஸ்ஸன் அவர் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் ஆர் 2 டவுன், அவர் 1 டவுன் வராருன்னா மஸ்டா ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டனோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரிக்கல்டன் இந்த வென்னோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு, அவருக்கு வந்து ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி முகமது ரிஸ்வான், ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி சஹின் அஃப்ரிடி ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா மஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டனோ ஒரு கேப்டனாவோ ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு இன்னும் நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து பேட்ரிக் க்ரூக்கர், ஸோ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி செகண்டா போல் பண்ண போறாங்க அப்படின்னா சாம்சிக்கு ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவோ ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.